ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி வேல்மாறல் பாராயணத்தில் 35வது பாடல் தான். ஆல்ரெடி நம்ம 34 பாடல்களும் பார்த்துருக்கோம். நம்மளோட சேனல் கந்தன் வழி, நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே வரும். ஸோ இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி அதை முருகனுடைய உத்தரவாகவே நினச்சிக்கோங்க. இந்த தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளே இந்த வேல்மாறல் பாராயணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம பாடலை பாராயணம் பண்ணலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருகனுடைய பதிகங்களும் திருப்புகழ் பாடல்களும் விளக்கத்தோடு நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அதை பார்த்து பயனடைங்க. நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அது முருகனுடைய பதிகங்கள். அருணகிரிநாதர் பெருமானும் பல்வேறு பாடல்களை நமக்காக கொடுத்துள்ளார். பாலதேவராயன் சுவாமிகள், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அகத்தியர் பெருமான், பாம்பன் சுவாமிகள், இப்படி ஒவ்வொருவரும் நமக்காக பல அற்புதமான மந்திரங்களையும் பதிகங்களையும் விட்டு சென்றிருக்காங்க. கண்டிப்பாக கலியுகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து அது. இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளை இறைவனடி சேர்றதுக்கு மிகச்சிறந்த வழி பதிகங்களோட பாராயணம் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்த்து பலனடையுங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை